ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலேயும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். உங்களிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்வதற்கு அவர் உண்மையுள்ள கர்த்தர். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். அவர்தான் கிருபை அளிக்கிறவர். சகலவித கிருபைகளினால் நம்மை நிரப்பி விடுகிறவர். ஒரு மனிதன் தன் தாளந்து திறமைகளை வைத்து ஒன்றை சாதித்து விட முடியாது. அவர் கிருபை தந்தால்தான் ஒரு மனிதனுக்கு மேன்மை உண்டாகும். அவர் கிருபை தரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு மேன்மை இல்லை. அப்போ ஆண்டவர் சகலவித கிருபைகளினால் நம்மை நிரப்பிவிட வேண்டும் என்றால் அந்த கிருபைக்கு அந்த மனிதன் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை நிரப்ப வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னை வழிநடத்த வல்லவர் என்று நாம் அறிக்கையிடுவதில்லை, விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதங்களை நாம் காண முடியும், அதிசயங்களை நாம் காண முடியும். அவனுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் அந்த கிருபையை பெருக பண்ணுகிறான். அது வரங்கள் மூலமாக இருக்கலாம், கனிகள் மூலமாக இருக்கலாம், அல்லது கிரிகள் மூலமாக இருக்கலாம். இந்த காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்பதை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய அனுக்கிரகமும் கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது, எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கு. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். அவர் நம்மை சகலவித கிருபைகளினாலும் நிரப்பிவிடுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தர விரும்புகிறார். எந்த நேரத்தில் எந்த கிருபை வேலை செய்ய வேண்டுமோ அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஞானமாய் நடக்க வேண்டிய விதத்தில் ஞானம், அறிவாய் நடக்க வேண்டிய விதத்தில் அறிவு, குணமாக்க வேண்டிய விதத்தில் குணம், அற்புதங்களை செய்ய வேண்டிய விதத்தில் அற்புதம், பற்பல பாஷைகளை பேச வேண்டிய விதத்தில் பற்பல பாஷைகளை பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வேண்டிய விதத்தில் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது, ஆவிகளை பகுத்தறிவது, இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு உண்டாக வேண்டிய கிருபைகள். அது வரத்தின் செயல்பாடுகளாக இருக்கலாம், கனிகளின் செயல்பாடாக இருக்கலாம், கிரியைகளின் செயல்பாடாக இருக்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கிருபை நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது ஆவியானவர் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான், பிதாவாகிய தேவன் ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான். அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக தான் அதை தருகிறார். அதனால தான் வேதத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், உங்களை சகலவித கிருபையிலும் உங்களை பெருக பண்ணுவார். அது புறஜாதிகளுக்கு வேண்டிய வார்த்தைகள், ஊழியங்கள், செயல்பாடுகளாக இருக்கலாம், யூதருக்கு வேண்டிய வார்த்தைகள், கிருபைகள், செயல்பாடுகளாக இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிற தேவன் அவர் ஒருவரே. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய கிராமங்களில் நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டிய, அந்த ஜனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய, ஆலோசனை கொடுக்க வேண்டிய, அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய அல்லது உதவி செய்ய வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர் நமக்கு கொடுக்க போதுமானவர். அதெல்லாம் நீங்கள் கிருபையற்றவர்கள் அல்ல, கிருபை நிறைந்தவர்கள். ஆசீர்வாத குறைவுபட்டவர்கள் அல்ல, ஆசீர்வாதம் நிறைந்தவர்கள். இதில் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் சகல கிருபையினாலும் உங்களை நிரப்பி வழி நடத்துகிற கர்த்தர் இன்று உங்கள் நடுவில் பலத்த கிரியைகளை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.